அழகானது வாழ்வோமே யாரும் சேர்ந்தே. இதே காலேஜ்ல நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கி கோல்ட் மெடல் வாங்குறப்ப எங்க அம்மாவோட சாதனை தான் என் படிப்புன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு இருக்க. நாளைக்கு காலையில நீ இங்க வரணும், இல்ல மத்தியானம் நான் அங்க வந்து இறங்கிடுவேன். இன்னைக்கு போய் நான் பார்த்து வந்தால ஒரு கம்பெனி நாளைக்கு இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. நீ ஏன் அந்த சோமு உங்க அப்பா நீங்க 3 பேர் அடிச்ச கூத்துல அந்த அம்மா மூச்சு திணற நின்னுச்சு பாரு, அது இன்னும் என்னால மறக்க முடியல. நாளைக்கு சோமுவால மதி சீரழிஞ்சு போய் நின்னா அந்த அம்மா செத்தே போயிடுவாங்க. ஏமாமா உங்களுக்கு பிபி சுகர்னு ஏதாவது இருக்கா? ஏன் கேட்டனா இப்படி டயட்னு உயிரை விடுறீங்களே அதுக்குதான். டேய் என்னடா சட்னி கெட்டு போன மாதிரி இருக்க? வீட்டில் மணக்க சாப்பிட்டு பழகிட்ட, அதான் லைட்டாக சும்மல் வந்தோடனே கண்டுபிடிச்சிட்ட. இதெல்லாம் எங்களுக்கு பழகி போச்சுப்பா. டேய் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது. நீ பேச்சர் லைஃபுக்குலாம் லாய்க்கு இல்லை, வீட்டுக்கு கிளம்பு. டேய் என்னடா அப்புறம் என்னடா இங்கெல்லாம் ஹைஜீனிக்கே சாப்பிடணும்னு நினைச்சா முடியாது. டேய் இதெல்லாம் சாப்பிட்டா தான் இங்க இருக்க முடியும்னா நான் அதையும் பழகி. எங்க வீட்ல இருக்கவங்க கையால சாப்பிடுறதை விட இந்த கெட்டு போனதெல்லாம் எவ்வளவு பெட்டரா? பாவி, ஏன்டா எங்களை இப்படி உயிரோட கொல்ற? ஒருவேளை சாப்பிடுறதுக்கே 4 வகை பண்ணி வைப்பேன். என் கண்ணு முன்னாடியே இப்படி கெட்டு போனதை சாப்பிடுறியடா. கடவுளே, இன்னும் இவனால என்னென்ன அவமானப்படணும்னு எழுதி இருக்கோ தெரியலையே. அம்மா முதல்ல கண்ணை தொடமா. என்ன உங்க கண்ணீரெல்லாம் நம்புவேன்னு எப்படி நம்புறீங்க? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? மனசாட்சி சூப்பர். சரிடா, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்காக வேணும் உன் காலில் கூட நான் விழுறேன்டா. பெத்த தாயை ஏன்டா இப்படி பரிதவிக்க விடுற? சரிடா, உனக்கு அந்த மதிதான் முக்கியம்னு எங்களை எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட. ஆனா நீ வந்ததுல இருந்து அம்மா சரியாவே சாப்பிடல தெரியுமா? அவங்க வேதனை தாங்க முடியாம தானே நான் அவங்களை இங்க கூட்டிட்டே வந்தேன். ஆனா நீ என்னடா எங்களை எப்படி எல்லாம் வார்த்தையால சாவடிக்கலான்னு யோசி பேசுறடா. இதுக்கு எதுக்கு உட்காந்து யோசிக்கணும்? மனசுல ஒரு நிமிஷம் அப்பாவை நினைச்சாலே போதும், வாயெல்லாம் விஷம் தானா பரவும். கத்து கொடுத்ததே அவர் தானே. பாபு, நீ ரொம்ப ஓவரா பேசுறடா. எதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு. அப்பா மேல தானடா கோவம், அதுக்கு ஏன்டா எங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்துற? ஓ அப்ப நீயும் அம்மாவும் ஒண்ணுமே பண்ணல. இன்னொரு தடவை சொல்லி பாரு, உனக்கே கூச்சமா இருக்கும். டேய் ஏன்டா மச்சான் இப்படி பேசிட்டு இருக்க? ஏய் மச்சான் நீ சும்மாறா. அந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் என்ன ஆட்டம் போட்டாங்க தெரியுமா? இவங்க லட்சணம் தெரிஞ்சா இவங்க நின்ன இடத்த நீயே கழுவி விடுவிடா. வீட்டுக்கு போறேன், மதிக்கு யார் அதிகமா கெடுதல் பண்ணாங்கன்னு இவங்க 3 பேரும் பட்டிமன்றம் போட்டுட்டு இருக்காங்கடா. கேட்ட எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? பண்ண பாவத்தை தெரிஞ்சே பண்ணவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏய் அவங்கள போக சொல்டா. இவங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நான் தள்ளி இருக்கேன், என்ன ஏன் வந்து டார்ச்சர் பண்றாங்க? அப்ப இப்படிதான் பேசுவேன். பாபு ப்ளீஸ், ஏதோ நடந்து போச்சு, அதுக்காக இப்படி சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எப்படிடா? போட்ட திட்டத்துல ஜெயிச்சவங்க ஈஸியா சமாதானம் சொல்லிடலாம். நான் தோத்தவன், அந்த வலி இன்னும் என் மனசுல அறுத்துக்கிட்டே இருக்கு. மதிய பொறுத்த வரைக்கும் இப்ப நானும் துரோகி. இதுதான் உங்களை நம்பின எனக்கு நீங்க வாங்கி கொடுத்த பட்டம். தயவு செஞ்சு என்ன பார்க்க நீங்க வராதீங்க, போங்க. டேய், பெத்த புள்ளைய இப்படி சீரழிய விட்டுட்டு போறதுக்கு எந்த தாய்க்குடா மனசு வரும்? உங்க மகன் 2 நாளுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான். சொந்தம் சொல்லிக்கலாம் எதுவும் கிடையாது. முதல்ல வெளில போங்க. பாபு மா போங்கன்னு சொல்றேன்ல. மா போமா போமா. சாரிடா மச்சான், என்னால பாவம் உன்னோட மூட் அவுட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவங்கள அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திடக்கூடாதுடா. இவங்களை பார்த்தாலே என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த கோவம் தானே ஜாஸ்தியா வருது. சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதடா. இதே மூடில் சோமுவரை பார்க்க போறேன்னு சொல்ற, அங்கே போய் ஏதாவது. ப்ளீஸா, நான் போறதா டிசைட் பண்ணதால எந்த மாற்றமும் கிடையாது, என்ன தடுக்காத. என்னடி இவ
அவன் எல்லாரையும் வெறுத்துட்டான் போல இருக்கு. இனிமே வீட்டுக்கு வரவே மாட்டானா? பாபு, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வா, உன் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு போறேன். நீ வேற எங்கடி போற? நான் எங்கேயும் போலம்மா, எல்லாம் வந்து சொல்றேன். நீ வா, அழாதம்மா. பாஞ்சாலி 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 பாஞ்சாலி. ம் இதுதான் அந்த அண்ணக்காவடி வீட்டுக்கு மாப்பிள்ளையா போன வரலாறா? எதுக்கு சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிக்கிற? ஜனத்துக்கு மாட்டிக்கிற? தப்பு பண்ணது உன் பையன். வாய் மூடி. கருணாக்கு பிடிச்ச கழுத. எந்த நேரத்துல ஒரு அண்ணக்காவடியோட வந்து நிக்க போறான்னு சொன்னியோ அவன் அப்படியே வந்து நிக்கிறான். அம்மா, அவ வேலைக்காரியோட மகளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. நான் வேலை பார்த்த சென்டர்ல படிக்கிற பசங்களாம் ஓரளவுக்கு வசதியான வீட்டு பசங்க தான். வாய மூடுறா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உன்னை வச்சு நான் எவ்வளவு கனவு கண்டிருந்தேன்னு தெரியுமா? அவ வேலைக்காரி மகளா இருந்தாலும் சட்டுன்னு கழட்டி விட முடியாது போல இருக்கே. ஏமா அப்படி சொல்ற? பின் என்னடா, அதான் உன் பாதுகாப்புக்கு போலீஸ்காரன் மிலிட்டரிக்காரன் பத்தாதுக்கு நீ அடிக்கடி வாங்கினா உன்னை மருந்து போட்டு பாத்துக்க டாக்டர்னு ஆத்தாலும் மகளும் ஒரு செட்டப்போட தானே இருக்கிறாளுங்க. போமா சும்மா, அதுக்காக அங்கேயே இருந்துட முடியுமா? ஒன்றும் தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே கம்பியை நீட்டலாம் தான் இருக்கேன். எனக்கு என்னமோ உங்க ஆட்டத்துக்கு இதுதான் ஃபைனல்னு தோணுது. பேசாம ஒழுக்கமா இந்த இடத்துலயாவது செட்டில் ஆகிற வழியை பாரு. அடச்சி வாய மூடி. அப்போ அந்த தரித்திரத்தோட தரித்திரமா இவனை அங்க இருக்க சொல்றியா? அப்புறம் உனக்கு எப்படி கல்யாண காட்சின்னு பண்ண முடியும்? அம்மா, இது சரி வராதுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியே கைட்டு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நீ போயிட்டே இருடா. அப்புறம் அந்த காஞ்சிபுரம் போலீஸ்காரன் இங்க வந்து என்ன தூக்கி போட்டு மிதிப்பான். பரவாயில்லையா? என்னடா முழிக்கிற? அதான் வீடு எங்க இருக்கு, வீட்டுல யார் இருக்காங்கன்னு ஆதி அந்தமா எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கே. நீ போயிட்டா அவன் நேரா இங்கதானே வந்து நிப்பான். ஆமாமா, இதை நான் யோசிக்கவே இல்லை. அதெல்லாம் யோசிச்சிருந்தீனா நீ அந்த சாக்கடை அள்ளி பூசிட்டு வந்து இங்க நிக்க மாட்டியே. அம்மா சொன்னா கேளு, பண்ண பாவம் எல்லாம் போதும். பெண் பாவம் பொல்லாததுமா. ஏய், எனக்கே புத்தி சொல்றியா நீ? பாவத்துல நடி ஆம்பளை பாவம் பொம்பளை பாவம். அம்மா, அவ கிடக்குறா விடுமா. இப்ப இதுக்கு என்னதான் வழி? நீ ஒரு நாள் யதார்த்தமா காணாம போனதுக்கே அந்த வீட்டுல அவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கே. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுங்களுக்கு இன்னும் உன் மேல சந்தேகம் இருக்குன்னு தானே அர்த்தம். நிலைமை இப்படி இருக்கும்போது கழட்டி விட்டா என்ன ஆகும்? என்ன வச்சே உன்னை பிடிச்சிருவாங்க. இதுவே ஒரு 6 மாசம் 7 மாசம் போச்சுன்னா பரவாயில்ல. நீ சொன்னியே போலீஸ்காரன் மிலிட்டரி டாக்டர் எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவானுங்க. அப்போ அங்கேயே இருங்கிறியா? வேற வழி? ஐயோ, அந்த பொம்பளை ரிசப்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. போட்டோ வீடியோலாம் எடுத்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுவாங்க. இருக்கட்டும், அதனால என்ன? போடா, இதுக்கெல்லாம் போய் பயந்து செத்துட்டு கிடக்குற. இத பாரு, இப்போதைக்கு அங்கேயே இரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாம்பேல வேலை கல்கத்தால வேலைன்னு கழட்டி விட்டு போயிட்டே இரு. இதுக்கிடையில உனக்கு அவளுக்கு ஒத்து வராம எப்பவுமே சண்டையும் சச்சரவுமா இருக்கிற மாதிரியே பாத்துக்கோ. அப்புறம் நீ பாட்டுக்கு போயிட்டே இருடா. எவன் வந்து உன்னை கேட்க போறான்? மனசு வெறுத்து போற அளவுக்கு என் பிள்ளையோட வாழ்க்கைய அந்த சுந்தரி அவன் மகளும் சேர்ந்து நாசம் பண்ணிட்டாங்கன்னு நான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட மாட்டேன். அப்போ வேற வழியே இல்லையாம்மா? நல்ல முன்னேற்றம். இது வரைக்கும் திட்டு கல்யாணம், இப்போ ரிசப்ஷனா? சூப்பர். ஏய், வாய மூடி. விளக்குமாறு பிஞ்சுடும் ஜாக்கிரதை. டேய், இங்க பாருடா, என்னதான் இருந்தாலும் தாலின்னு உன்னை கட்டி என்ன நீ மாமியார் ஆக்கிட்ட. நான் கறக்க வேண்டியதை கறக்க வேண்டாமா? அதுக்காவது ரிசப்ஷன் நடக்கணும்டா. நீ என்ன பண்ற? நாளைக்கு அவங்கள எல்லாம் கூட்டிட்டு இங்க வா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இருந்தாலும் மாட்டிப்பேனோன்னு பயமா இருக்கு. டேய், என் மகனா லட்சணமா பேசுடா. என்னமோ ஊர்ல இல்லாத தப்ப பண்ணிட்ட மாதிரி கடந்து மறுகிக்கிட்டு கிடக்குற. அவனே திருந்தணும்னு நினைச்சாலும் நீ விட மாட்ட. கடைசியில நீங்க 2 பேரும் பண்ற பாவெல்லாம் என் தலையில தான் வந்து விடிய போகுது. என்னம்மா முறைக்கிற? எவன் கிட்ட மாட்டிக்கிட்டு நான் சீரழிய போறணும் தெரியலையே. அடச்சி, வாய கழுவுடி. நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்க விட்டுருவனா? கிறுக்கு கழுத. மருமகளா இருந்தாலும் சரி மருமகனா இருந்தாலும் சரி நான் இழுத்து இழுப்புக்கு கொண்டாந்துட மாட்டேன். ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்புங்கிற பழக்கம்லாம் இந்த பாஞ்சாலிக்கு இல்ல, தெரிஞ்சுக்கோ. ஆமாமா, பார்க்க தானே போறேன். ஏய், பாக்குறது மட்டும் இல்லடி, ஓஹோன்னு வாழவும் தான் போறேன். பாத்துக்கிட்டே இரு. என்னடா இவ இத்தனை வருஷம் ஆகியும் பெத்தவளை புரிஞ்சுக்காம இருக்கா? சரிடா, நீ இங்கேயே இரு. நான் சந்தைக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறேன். மத்தியானம் இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போ. என்னடா? சரிம்மா.
அம்மா இவனால ரொம்ப நேரம் மூக்கு பொடி வேற போடல. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி வெளியே போயிடு. போடுறேன்ல. நீங்க எதுக்கு வந்தீங்க? இல்ல மதி, நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையா கேளு. யார் நீ? உன் பேச்சு நான் எதுக்கு கேட்கணும்? ஐயோ மதி, நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன். அடச்சி, வாயை மூடு. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஐயோ மதி, நான் உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியல. ஒரே ஒரு நிமிஷம், நான் பேசுறத கொஞ்சம் கேள. பாபு விஷயமா தான். அப்படின்னு எனக்கு யாரையும் தெரியாது. போதுமா? முதல்ல இங்கிருந்து போயிடு. மதி, உனக்கு நடந்த எல்லா தப்புக்காகவும் மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் நான் இப்ப வந்தேன். உன் மன்னிப்பை தூக்கி குப்பை தொட்டில போடு. நீ இன்னும் பழைய விஷயங்களை மறக்கலன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி பேசுற. மறக்கறதா? அப்படி ஒரு காரியத்தையா நீ, உன் அம்மா, உன் அப்பா எல்லாரும் சேர்ந்து எனக்கு பண்ணிருக்கீங்க? என்ன வந்து பார்த்து பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாமா. ஆனா ஒரு பொண்ணோட பாவம் சும்மா விடாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பொண்ணோட பாவமா? ஏன்? நான் பொண்ணுங்கிறது இப்பதான் தெரியுதா? உன் அப்பாவால அவமானப்பட்டு வந்தவள கொஞ்சமாவது அக்கறையோட என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? நாயை துரத்துற மாதிரி விரட்டல. இத பார், இப்பதான் வாழ்க்கையில நிம்மதின்னு ஒண்ணு வந்திருக்கு. அதை கெடுக்காம போயிடு. மதி, நீ நிம்மதியா இருக்கிறதுல சந்தோஷம்தாம்மா. ஆனா எங்க பாபு. அப்படின்னா யாரு? என்ன மதி இப்படி பேசுற? அப்ப நான் உன்னை வந்து பார்த்ததுக்கு. உன் தம்பிக்கும் எனக்குமே ஒண்ணுமே இல்லனா உன்னோட எனக்கு என்ன பேச்சு? மதி, பழசு எதுவும் பேச வேண்டாம். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். எனக்காக தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை பாபு கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. நான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்னு மட்டும் சொல்லு, போதும். நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு பண்ண தப்புக்கு அவன் இங்க யார்கிட்டயுமே பேசுறது இல்லம்மா. வீட்டை விட்டே போயிட்டான். யார் மதி இவங்க? வணக்கம்மா, நான் பாபுவோட. இங்க எதுக்கு வந்த? உங்க அப்பா பண்ணிட்டு போன கேவலத்துக்கு இன்னும் நாங்கெல்லாம் உயிரோட இருக்கோமா இல்லையான்னு பாத்துட்டு வர சொன்னாரா? சொல்லுமா, எதுக்கு வந்திருக்க? பொம்பளை புள்ளைய பத்த எந்த மனுஷனும் பண்ணக்கூடாது எல்லா அக்கிரமங்களையும் உங்க அப்பா பண்ணிட்டு போயிட்டாரு. இப்ப நீ எதுக்காக வந்திருக்க? சொல்லுமா, நீ எதுக்காக வந்த? அந்த மதிய வாழ விடாம சாகடிச்சிட்டு வான்னு உங்க அப்பா அனுப்பிச்சாரா? அம்மா, இந்த பொம்பளை கிட்ட என்ன பேச்சு? நீ உள்ள வாமா. அம்மாமா, ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம். இப்ப எங்க தம்பி எங்க கூட இல்லம்மா. வீட்டை விட்டே வெளியே போயிட்டாமா. மதியம் ஒரே ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேச சொன்னீங்க. வாயை மூடு. என்கிட்ட இப்படி கேட்கறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ மதி, நான் இங்க வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சாலே போதும்மா. அதுக்காக தான்மா சொல்றேன். அப்போ இப்ப கூட நீங்க மனசு மாறியெல்லாம் இங்க வரல. உங்க வீட்டு பையன் பிரச்சனைக்கு என் பொண்ணுகிட்ட வந்து போன் பண்ணி பேசுன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? நல்ல புத்தி உள்ளவங்க கல்யாணம் ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா பேசுவாங்க? நீ ஒரு பொண்ணு தானே, அவ இடத்துல இருந்து உன்னை நினைச்சு பாரு. நீ கேக்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கே புரியும். ஐயோ, நான் கேட்க வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் உங்க குடும்பத்துல யாரும் குழப்பமா பேச மாட்டீங்க. தெள்ள தெளிவா நேரடியா தான் காயப்படுத்துவீங்க. நீயும் அப்படித்தானே நிரூபிச்சிட்ட. இவ்வளவு நேரம் நின்னு உனக்கு பதில் சொல்றதே தப்பு. உன் தம்பி பிரச்சனை உங்க பிரச்சனை, அதுல எங்களை எதுக்கு இழுக்கிறீங்க? போமா, உங்களை மாதிரியானவங்களை எதிர்த்து நிக்கவோ பதிலுக்கு பதில் பேசவோ எங்க கிட்ட வசதியும் இல்ல, மனசுல தெம்பும் இல்ல. இதுக்கு மேல என் பொண்ணோட வாழ்க்கையில தலையிடாதீங்க. இதுக்கு மேலேயும் ஏதாவது தொல்லை பண்ணீங்க, நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். கிளம்பு. இல்லம்மா, இப்போ நான் சொல்ல வந்ததை நீங்க புரிஞ்சு. ஏய், அறிவில்ல? அதான் போன்னு சொல்லிட்டாங்கல்ல, போக மாட்டேன். கொழுத்து பிடிச்சு தள்ளனதா போவியா? நீ பேசாம மதி.
நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு. அவங்க அளவுக்கு இறங்கி எதுக்காக உன்னை நீ அசிங்கப்படுத்திக்கணும்? போமா போ போ. மதி, இனிமே இவங்க சம்மந்தப்பட்ட யாரை பார்த்தாலும் நின்னு பதில் கூட சொல்லாத. உள்ளவா. அண்ணா ஒரு டீ ஒன்று கொடுங்களேன். என்னங்க தம்பி? அண்ணா இங்க சோமுன்னு நீங்க எந்த சோம கேக்குறீங்க? இந்த சென்னையில கம்ப்யூட்டர் சென்டர்ல வாத்தியார் வேலை பார்க்கறாருல. ஓ, அந்த சோம கேக்குறீங்களா? சோம பத்தி கொஞ்சம் தெரியணும். வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா. ஆமா, அவரை பத்தி விசாரிக்கிறீங்களே, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து சோமுக்கு ஏ முத்தையா, தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. வெளியூர் தம்பிகிட்ட போய் குறுக்கு விசாரணை பண்றிய தம்பி. அதோ போறாங்க பாரு பச்சை சேலை. ஆமாண்ணா. அவங்க கிட்ட போய் சோமு யாருன்னு கேளுங்க. அவங்க விரிவா விளக்கமா சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி. என்னங்கண்ணா? என்னையா உன் புத்தி? அது புள்ளே அதுகிட்டே விசாரிக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கியா? போறவன் ஏடா உடம்பு ஏதாவது கேட்டான்னு வச்சுக்கோங்க, பாஞ்சாலி பத்திரகாளியா மாறிடுவாயா? அதுக்கு தான் என் பையன் அனுப்பிச்சிருக்கேன். ஏயா, ஊர்ல ஒரு நல்லது கெட்டது நடக்குதா, ஒரு சுவாரஸ்யம் இருக்கா, அதுக்கு தான். ஏன் இப்படி இருக்கீங்க? மழை பெய்யல, தண்ணி இல்லைன்னு சொல்ல வேண்டியது. இப்படி இருந்தா எப்படியா மழை பெய்யும்? பையனை அனுப்பிச்சிருக்கேன்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு புயலே வரப்போகுது. ஒரு நிமிஷங்க. அம்மா, சோம பத்தி கொஞ்சம் தகவல் தெரியணும். கடையில கேட்டதுக்கு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. சோமு பத்தி கேக்குற? ஆமா, நீ யாரு? என் பேர் பாபு. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். எங்க வீட்டை பொண்ண சோமுக்கு சம்மந்தம் பேசலான்னு. அதான்.